எப்படின்னா சவுக்கு சங்கர் வந்து 2011 இருந்து 21 வரைக்கும் திமுகவினுடைய ஒரு கொத்தடிமை வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார். ஏதோ நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணாரு, அது வேற கதை. ஆனா அவரை கடலூர் கோர்ட்டுக்கு மாத்தினது யாரு? முக்கியமாக கோவை ஜெயில மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான தனி பிரிவு, தனி செக்ஷன், தனி ரூம், செல் இருக்கும்ல, அதுல கொண்டு அடைச்சிருக்காங்க சவுக்கு சங்கரை. சவுக்கு சங்கர் வந்து யோக்கியனோ அயோக்கியனோ அது வேற கதை. ஆனா நீங்க சட்டத்தின்படி தானே நீங்க செய்யணும். சிச்சுவேஷனை பாரதி ராஜா சொன்னாரு, டியூனை வந்து இளையராஜா போட்டாரு. இவரு உடனே அந்த இடத்துல பொன் மாலை பொழுது அப்படிங்கிற அந்த பாட்டை ஆரம்பிச்சு எழுதினாரு. அவரு தான் திருப்பு முனை அந்த பாட்டு தான். இளையராஜா அன்னைக்கு இதை வந்து வேண்டான்னு அந்த இளையராஜா நினைச்சிருந்தா India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. நேட்டிவ் ப்ளஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜி, வணக்கம். நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சமீப காலமாக உங்ககிட்ட என்ன பேச முடியல, நீங்கள் கொஞ்சம் வெளியூர் போயிட்டீங்க. பரபரப்பான அரசியல் நிகழ்வுகள் பலவிதமாக நடந்துருச்சு. அதை பற்றி சுருக்கமாக சில உங்கள் கருத்துக்களை மட்டும் நான் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறேன். அதில் முதல் கேள்வியாக வைரமுத்து இளையராஜா கான்ட்ரவர்சி. இது வந்து இப்போ பல நேரங்களில் இது அப்பப்போ எழுப்பப்பட்டிருக்கு. ஆனால் இந்த முறை கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக போயிருக்கு. இதில் வந்து இந்த காப்புரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலுக்கு உண்டான காப்புரிமை உண்மையாகவே அது மியூசிக் டைரக்டருக்கு மட்டும்தான் அந்த ராயல்ட்டி போகணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து கோர்ட்டில் இந்த விஷயங்கள் கோர்ட்டில் போய் விவாதிக்கப்பட்டு காப்புரிமை சம்பந்தமான கோர்ட்டு என்ன முடிவோ அதுதான் நம்ம எடுக்க முடியும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு சினிமா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு திரைப்படம் அப்படின்னு பார்க்கும்போது தயாரிப்பாளர் தான் முதலாளி. அவர் தான் பணம் போடுறார். நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் பணம் போட்டு தான் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து சம்பளம் கொடுக்குற முதலாளி வந்து தயாரிப்பாளர் தான். அவங்க முதலீடு பண்ணி தான் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், சினிமாவை பொறுத்த வரைக்கும் 100% ரிஸ்க் உள்ள ஒரு தொழில். அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, அதாவது தயாரிப்பாளருக்கு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பணம் வச்சுருக்கவங்க அவங்க தான் தயாரிப்பாளர், அவங்க தான் இன்வெஸ்டரும் அவங்க தான். இதுவே நீங்கள் வந்து ஹாலிவுட் படம் போனீங்க அப்படின்னா அங்கே அப்படி இல்லை. தயாரிப்பாளர் ஒரு ஆள், அப்புறம் வந்து அதுக்கு பணம் ஃபைனான்ஸ் பண்ணுறது இன்னொருத்தர் இருப்பார், கதை ஒருத்தர் எழுதுப்பார், திரைக்கதை இன்னொருத்தர் அமைப்பார், அப்புறம் டயலாக் இன்னொருத்தர் எழுதுவார், டைரக்ஷன் மட்டும் ஒருத்தர் பண்ணுவார். இந்த மாதிரி உள்ள செட்டப்பு அது ஹாலிவுட் லெவலில் உள்ளது. தமிழ் சினிமா அப்படி இல்லை. தமிழ் சினிமாவில் உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தயாரிப்பாளர். கதையை நீங்கள் கேட்பீங்க, நான் டைரக்டர், நான் வந்து உங்கள்கிட்ட கதை சொல்கிறேன் அப்படின்னா கதை ஆசிரியர், திரைக்கதை எழுத்தாளர், அப்புறம் வந்து வசனகர்த்தா, இயக்குனர் எல்லாமே ஒரே ஆள் தான் அங்கே இருக்கும். பெரும்பாலும் சில 1-2 விதிவிலக்கா கதையை வந்து ஒரு நாவல் எடுத்து படம் பண்ணுறது, அப்படி விதிவிலக்கா 1-2 தான். பெரும்பாலும் எடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் தான் வந்து கதாசிரியராகவும் இருப்பார், எல்லாம் இருப்பார். இது இன்னொரு பக்கம். இதில் பணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து படம் தயாரிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100% ரிஸ்க் அப்படின்னா 1 கோடி ரூபா போட்டு, ரொம்ப லோ பட்ஜெட், 1 கோடி ரூபா போட்டு ஒரு படம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாயில் 1 ரூபாய் கூட உத்தரவாதம் இல்லாத ஒரு தொழில் சினிமா தொழில் தான். அப்போ தயாரிப்பாளர் வந்து அந்த ரிஸ்கெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் வந்து படம் தயாரிக்க வர்றார். 1 கோடி ரூபாயும் போனாலும் போயிருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே வந்து படம் எடுக்கிற வர்றார். இது வந்து 1 கோடி ரூபாய் நான் சொன்னது வந்து சிறு முதலீட்டு திரைப்படத்துக்கு நான் சொல்கிறேன். இதுவே ஒரு ரஜினி படம் இல்லைன்னா ஒரு விஜய் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் போயிடுது, இல்லை அதுக்கு மேலே கூட போயிடுது. இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது, செலவு பண்ணும்போது, அவர் செலவு பண்ணுறது மட்டும் இல்லை. இப்போ வந்து இசை, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இசை காப்புரிமையை பற்றி பேசுகிறோம். அப்போ அதில் வந்து அந்த இசையமைப்பாளருக்கு சம்பளம் கொடுத்து தான் புக் பண்ணுறார் தயாரிப்பாளர். அப்போ சம்பளம் கொடுத்து தான் பண்ணுறாரு. இசையில் உள்ள ஒரு பாடல்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பாடலில் மட்டுமே ஒரு மியூசிக் டைரக்டரே டியூன் கொடுக்குறார். அதுக்கு வந்து ஒரு லிரிக் ரைட்டரு, பாடல் ஆசிரியர் பாடல் வரிகளை கொடுக்குறார். அதுக்கு வந்து ஒரு பாடகர் வந்து அதுக்கு அவங்களுடைய வாய்ஸ் கொடுக்குறாங்க, குரலை கொடுக்குறாங்க. அப்புறம் அதில் வந்து அந்த இசையமைப்பாளர் இசை கோர்க்கிறதுக்கு தபேலாவோ இல்லைன்னா நாதஸ்வரமோ இல்லைன்னா ஒரு வயலினோ
இப்படி எந்த எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்துகிறாரோ அது அவ்வளோ ஒரு இசை கலைஞர், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இசை கலைஞர் இருந்து தான் அதை வந்து பண்ணுறாங்க. அதனால் அது ஒரு கூட்டு முயற்சி. அத்தனை பேருக்கும் தயாரிப்பாளர் தான் சம்பளம் கொடுக்குறாரு. மியூசிக் டைரக்டர் பேக்கேஜே பேசலாம், இல்லைன்னா அவருடைய சம்பளத்தை மட்டும் அவர் பேசிக்கிடலாம். மற்ற ஸ்டுடியோ ரெண்டுலேருந்து எல்லாமே வந்து தயாரிப்பாளர் கொடுப்பாரு. பேக்கேஜே பேசியிருந்தாருன்னா மொத்தமாக எனக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து 1 கோடி ரூபா கொடுத்துருங்க. இப்போ ஏஆர் ரஹ்மான் எந்த மாதிரிப்பட்டவங்களாம் பண்ணுறாங்கன்னா 2 கோடி 4 கோடி 5 கோடின்னு சொல்லி பேக்கேஜ் பேசிடுறாங்க. அந்த பேக்கேஜ் பேசிட்டு மிச்சத்தில் அவங்களே பார்த்துக்குவாங்க. பாட்டை கொண்டு கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இது வந்து அது தொழில்நுட்பத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. ஆனால் ஒரிஜினலாக எதுவும் எப்படி இருந்தாலும் தயாரிப்பாளர் தான் சார் சம்பளம் கொடுக்குறாரு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இதனுடைய ரைட்ஸுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா திரைப்படத்துக்கு ரைட்ஸுக்கு உள்ள தானே சார் சினிமா பாடல் ரைட்ஸும் வருது, ஆடியோ ரைட்ஸும் வருது. அப்போ சினிமாவுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குன்னா அது யாருக்கு உரிமை? மொத்தமாக ப்ரொடியூசருக்கு தான். ஏன்னா பணம் போட்டவருக்கு தான் உரிமை. ப்ரொடியூசர் அப்படி இல்லை அப்படின்னா முதலாவது நீங்கள் அக்ரிமெண்ட் போடணும். எனக்கு வந்து சம்பளமும் தரணும், இந்த காப்பி ரைட்ஸும் தரணும். இளையராஜா விஷயத்தில் அவர் காப்பி ரைட்ஸும் சேர்த்து கேட்டதா சொல்லுவாங்க. அவருடைய அந்த கிரவுண்டில் தான் அவர் போய் நிற்கிறார். இசையமைப்பாளர்னு சொன்னாலும் இசையமைப்பாளர் கூடயே சம்பளத்தை கொடுத்துடணும், வாங்கிக்குவார். அதே சமயத்தில் எனக்கு காப்பி ரைட்ஸும் எனக்கு தான். அப்படி நீங்கள் காப்பி ரைட்ஸ் தர்றதா இருந்தால் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு வேற இசையமைப்பாளரை வச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறார். சட்டப்படி பார்க்கும்போது அவர் பக்கம் நியாயம் இருக்குது. இசையமைப்பாளருடைய அந்த உரிமை ஒரிஜினலாக யாருக்கு காப்பி ரைட்ஸ் யாருக்கு போகணும்? ப்ரொடியூசருக்கு போகணும். ஆனால் ப்ரொடியூசர் வந்து அக்ரிமெண்ட்லேயே கொடுத்துட்டார், இந்த காப்பி ரைட்ஸ் நீங்கள் வச்சுடுங்க. சில நடிகர்கள் கேட்குறாங்கல்ல, எனக்கு சென்னை செங்கல்பட்டு வந்து ரைட்ஸ் கொடுத்துடணும். எது படத்துக்கு அக்ரிமெண்ட் போடும்போதே விஜய் கேட்குறாரு, இல்லைன்னா சூர்யான்னா எனக்கு சென்னை செங்கல்பட்டு கொடுக்கணும்னு கேட்பாங்க, சிம்பு கேட்பாரு. இது மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து வியாபார ரீதியாக வெற்றி பெறக்கூடிய நடிகர்கள் வந்து பிஸ்னஸ் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. அவங்களுடைய அக்ரிமெண்ட்டோட கேட்டுருவாங்க. இல்லைன்னா எனக்கு தெலுங்கு ரைட்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க சில நடிகர்கள். அப்போ தெலுங்குல நல்லா அந்த படம் ஓடும் அப்படின்னா அவங்க அந்த ரைட்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. எல்லா நடிகர்கள் அப்படி கேட்கறது இல்லை, சில பேர் வந்து அப்படி கேட்பாங்க. கேட்கும்போது அதை ஒத்துக்கிட்டா இவங்க வந்து தயாரிக்க முடியும், இல்லைன்னா தயாரிக்க முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இளையராஜா அவர்கள் வந்து எனக்கு காப்பி ரைட்ஸ் வந்து கொடுக்கணும்னு அவர் கேட்டு அந்த அடிப்படையில் அவர் கேட்குறாருன்னா அதில் நியாயம் இருக்குது. அது கோர்ட்டு எதுக்கு என்ன சொல்லிச்சுது என்ன பண்ணிச்சுதுங்களா அதுக்கு டீப்பாக நான் போகலை. அந்த ரைட்ஸை அவர் எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கி ப்ரொடியூசர்கிட்ட அதன் மூலமாக அந்த ரைட்ஸை அவர் கையில் வச்சிருக்க பட்சத்தில் வேற யாருமே உரிமை கொண்டாட முடியாது. இப்போ நம்ம இளையராஜாவுக்கும் நம்ம வைரமுத்துக்கும் அந்த தகர டப்பாவுக்கும் உள்ள ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த தகர டப்பாவை வைரமுத்து ஆக்குனதே வந்து இளையராஜா தான். அதை நம்ம மறந்துட முடியாது. அவர் வந்து சாதாரண ஒரு தகர டப்பாவாக கிடந்தவர் தான். ஆனால் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தது வந்து இளையராஜாவும் பாரதி ராஜாவும். அதுலேயும் பாரதி ராஜாவோட இளையராஜாவுக்கு தான் பங்களிப்பு அதிகம். இவர் வந்து இவர் எழுதின கவிதை தொகுப்பை கொண்டு கொடுத்தார். பல தடவை போராடினார். எல்லாருமே இப்போ முயற்சி பண்ணும்போது உள்ள போராட்டம் தான் வைரமுத்துவும் போராடினார். அவரை பார்க்கவே முடியலை. அந்த அளவுக்கு பீக்கில் இருந்தார் இளையராஜா. அந்த அளவுக்கு உச்சாணி கொப்புல உட்கார்ந்துருந்த நேரத்தில் இவர் தெருவில் சுற்றிட்டு இருந்தார். வாய்ப்பே இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்த நேரத்தில் சரி எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு சொல்லி கண்ணதாசனுடைய வீட்டு வாசலில் போய் நின்னார். அவர் பாடலாசிரியர் தான், ஆனால் அவர்கிட்டையும் போய் நின்னார். எனக்கும் ஒரு வாய்ப்பு ஏதாவது கொடுங்க கவிஞருங்கிற மாதிரி எல்லா இடமும் அலைஞ்சார். அப்படியே அலைஞ்சு போன நேரத்துல இந்த கருணாநிதி வாய்ப்பு கொடுக்கல. அதை ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும். இவருவே நேரவே இளையராஜாவை இலங்கைக்கு ஒரு பயணம் போகும்போது சென்னை விமான நிலையத்தில் வைரமுத்துங்கிற அந்த தகரமுத்து போய் பார்த்து இப்படி நான் கவிஞன், நான் பாட்டெல்லாம் நிறைய எழுதியிருக்குன்னு சொல்லி அவருடைய கவிதை தொகுப்பு புத்தகத்தை ஒன்று கொடுத்தார். அதில் இவருடைய பேர், இவருடைய தொடர்பு எண்ணு செல்போன்லாம் இப்போ இருக்க மாதிரி யார்ட்டையும் கிடையாது. அவரு அங்கே ஒரு தனியாக ஒரு டெம்பரரியாக ஒரு வேலையை பார்த்தார், ஒரு மொழிபெயர்ப்பு வேலையை பார்த்தாரு. அந்த வைரமுத்து அந்த நம்பரை தான் கொடுத்துருந்தார். அதை கொடுத்து அதில் எழுதி கொடுத்துட்டு விட்டுட்டார். அவர் அதை வாங்கிட்டு இப்போ ஃப்ளைட்டை பிடிக்கிற அவசரத்தில் அதை வாங்கிக்கிட்டு அவருடைய ப்ரீப் கேஸில் தூக்கி வச்சுட்டு போயிட்டார் இளையராஜா. திருப்பி பல மாதங்களுக்கு பிறகு திடீர்னு ஒரு ஃபோன் கால் அவருடைய அலுவலகத்துக்கு, வைரமுத்துடைய அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி இப்படி வந்து பாரதி ராஜா இளையராஜா வந்து கூப்பிடுறாங்க, இளையராஜா கூப்பிடுறாரு, போய் சந்திக்கணுமா இந்த லாட்ஜில் இந்த நம்பர் ரூமில் அப்படின்னு சொன்னோன்னே அந்த தகவல் அடிப்படையில் அது அன்னைக்கு அவர் வேலைக்கு வேற போகல. அங்கேருந்து ஒருத்தர் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து இவரை பார்த்து அவருக்கு அன்னைக்கு தான் டெலிவரி, அவருக்கு பொன்முனி வைரமுத்துக்கு டெலிவரி அன்னைக்கு முதல் குழந்தைக்கு அன்னைக்கு தான் குழந்தை டெலிவரின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அண்ணெல்லாம் லீவ் போட்டுட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கார். அப்படியே ஆஸ்பத்திரி போய் அவர்கிட்ட தகவல் சொல்லி உடனே நாங்கள் எல்லாரும் பார்த்துனோம், நண்பர்களெல்லாம் சேர்ந்து சொல்லி ஒரு பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, நீ வந்து அவரை போய் பாருன்னு சொல்லி நேரம் அங்கே போன இடத்துல என்ன அப்படின்னா அந்த டெலிவரியெல்லாம் நாங்கள் பார்த்துனோம் நண்பர்கள் சொல்ல இவர் வைரமுத்து வந்து நிறைய இளையராஜாவை வந்து பார்த்தார்.
இளையராஜாவை பார்த்த உடனே அங்கே பாரதி ராஜாவும் இருந்தார். சிச்சுவேஷனை பாரதி ராஜா சொன்னார், டியூனை வந்து இளையராஜா போட்டார். இவர் உடனே அந்த இடத்துல பொன் மாலை பொழுது அப்படிங்கிற அந்த பாட்டை ஆரம்பித்து எழுதினார். அவரு தான் திருப்புமுனை, அந்த பாட்டு தான். அவருக்கு வாழ்க்கை கொடுத்தது இளையராஜா தானே. இளையராஜா அன்னைக்கு இதை வந்து வேண்டான்னு அந்த அந்த இளையராஜா நினைச்சிருந்தா இவரை வேண்டான்னு நினைச்சிருந்தாருன்னா அணை விட்டுருக்கலாம். நல்லா இல்லைன்னு சொன்னதுதான் பாரதி ராஜா ஏற்றுக்க போறாரு. பாரதி ராஜா கிட்ட சொன்னதே இளையராஜா தானே. இந்த மாதிரி நல்ல கவிதையெல்லாம் எழுதியிருக்காப்பா ஒரு பையன், அவனை கூப்பிட்டு நம்ம தேனி மாவட்டம் தானே, அவன் அந்த ஏரியா பகுதியை சேர்ந்தவன், நல்லா தான் எழுதியிருக்கான், அதனால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், நம்ம கூப்பிட்டு பார்ப்போம், நல்ல கவிதை வரிகள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னனால சரி ஓகே கொடுப்போம், உனக்கு ஓகேன்னா ஓகே. அந்த அடிப்படையில் தானே அவங்க வந்து அந்த பாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால் இளையராஜாவுக்கு வந்து இளையராஜா வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா இவர் வைரமுத்து வந்து தகரமுத்து தான். அது அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் பின்னாடி வெற்றி பெற்று ஏணியாக இருந்த அந்த இளையராஜாவை எட்டி மிதிச்சாரு வைரமுத்து. அப்போதான் பிரச்சனை வந்துச்சு. பாடலா இசையா, எதுக்கு வந்து முக்கியத்துவம்? இசை இல்லாமல் வந்து பாட்டெல்லாம் வெற்றி பெறாது சார். நீங்கள் எவ்வளோ பெரிய ஓவியத்தை எழுதுங்க, அந்த வரிகளுக்கு தான், வரிகள் வந்து உயிரோட்டம், அது இல்லைன்னு இல்லை. ஒன்றுமே இல்லாமல் உப்பு சப்பு எதுவுமே இல்லாமல் வந்து எத்தனையோ பாடல்கள் வந்து ஹிட் ஆயிருக்கு, இசையை வச்சு தான் வந்திருக்கு. அது எந்த இசையமைப்பாளராக இருந்தாலும் சரிதான். இசையில வந்து அந்த உயிரோட்டமா கண்ணதாசன் மாதிரி எழுதுனாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு உயிர் இருக்கும்போது அது இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. அது இல்லாம எழுதுனது ஓடத்தர செய்யுது, வெற்றி பெறுது. வார்த்தைக்கு எதுவுமே ஹம்மா இதுல என்ன இருக்கு? ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் தான், ஒண்ணுமே இல்லையே. இதுல என்ன அந்த கருத்தை கொண்டு போய் என்னத்தை வந்து திணிச்சிருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது. அதனால அதுல வந்து இசை தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு ரெண்டுமே நல்லா தெரியும், நானே பாடலும் எழுதியிருக்கேன். ஏன்னா இசையை பற்றி நல்ல ஓரளவுக்கு நல்ல ஞானம் உண்டு. அதனால் இசை வித்வான் அந்த ரேஞ்சில் இல்லை, புரிதல் உண்டு. சினிமாவில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், இசை தான் இதில். சினிமாவை பொறுத்த வரைக்கும், சினிமா மட்டும்தான் நான் சொல்கிறேன், சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடல் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா அதுக்கு இசை வந்து 75% எடுத்தோம்னா 25% வந்து வரிகளை நம்ம வேணால் எடுத்துக்கலாம். ஒரு 50-50 அளவு கூட கிடையாது, வரிகளுக்குடைய முக்கியத்துவம் கிடையாது. அது நீங்கள் டம்மி வார்த்தையை போட்டாலே அது ஹிட் ஆகி போயிடும். அந்த டியூன் வந்து ஓகே ஆகி சக்ஸஸ் ஆகிட்டு ஹிட்டு இதாக ஆகுது அப்படின்னா அதில் நீங்கள் என்ன வார்த்தையை போட்டாலும் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பாடல் வரிகள் வந்து அந்த முதல் வரி இருக்குது பார்த்தீங்களா, அது இளையராஜாவுடைய வரியாக தான் இருக்கும். வைரமுத்தே எழுதினாலும் சரி தான், பேர் வைரமுத்துன்னு வரும். ஆனால் அந்த முதல்ல அவர் வந்து ஒரு டியூன் அவர் உருவாக்கும் போது அந்த பல்லவிக்கு ஒரு டியூன் போடுறாருல, அந்த பல்லவிக்கு சில வார்த்தைகளே அவரே கொடுத்துட்றாரு, போட்டுறாரு. போட்ட பிறகு பெரும்பாலும் அந்த வார்த்தையை தான் வந்து ஃபைனல் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு உள்ளதை வந்து கவிஞர் எழுதுறாரு, எந்த கவிஞராக இருந்தாலும். பெரும்பாலும் அவர் வந்து அவர் போடக்கூடிய வார்த்தை, அவரே ஒரு அடிப்படையில் ஒரு கவிஞர் தான் இளையராஜா அவர்களே. அதனால அவருடைய அந்த வார்த்தை வந்து அந்த ஓப்பனிங் வார்த்தை வந்து தூக்கி கொடுக்குது. அதுக்கு பிறகு அதை வச்சு இவங்க ரோடு போட்டுட்டு போகிறாங்க. அது வைரமுத்தாக இருந்தாலும் சரி தான், இல்லைன்னா இன்னொரு கவிஞராக இருந்தாலும் சரி தான். இது எனக்கு தெரிஞ்ச உண்மை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இசையா இல்லைன்னா வந்து வரிகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் சமீபத்தில் ஒரு இதை வந்து வைரமுத்து ட்வீட் பண்ணியிருந்த இதில் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, அதாவது மொழியானி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். இசையா மொழியா அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தியிருந்தார். மொழிங்கிறது இது ஏதோ கூறுகட்டத்தனமாக இந்த ஆள் பேசின மாதிரி எனக்கு இருந்துச்சு. மொழிக்கு எங்கே என்ன வேலை? மொழின்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அதுவா, இல்லைன்னா இசையானி அப்படி கிடையாது. வரிகள் தான் இந்த இடத்துல வருது. பாடல் வரிகளை நீங்கள் எழுதுறீங்க, தெலுங்கில் எழுதிங்கன்னா தெலுங்கு மொழியில் நீங்கள் எழுத போகிறீங்க, தமிழ் எழுதுனா தமிழ் மொழியில் வரிகளை எழுத போகிறீங்க. டியூன் அது தானே, அதுக்கு தானே நீங்கள் எழுதுறீங்க. அப்படின்னா நீங்கள் அதில் மொழின்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. மொழியா இல்லைடா இசையாங்கிற மாதிரி திரிச்சு விட்டார் வைரமுத்து. அந்த தகரடப்பா அதெல்லாம் வேலையை நல்லா செய்யணும். ஏன்னா கருணாநிதியுடைய சீடராஜா அதை போய் பித்தலாட்டம் நல்லா பண்ணிட்டு அலையும். அதே மாதிரி இதை போட்டு திரிச்சு விட்டார். இப்போ கோர்ட்டில் இது ஒரு விவாத பொருளாகி கோர்ட்டில் நீதிபதி என்ன கணக்கில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே வந்து இளையராஜா அவர்கள் வந்து ஒரு காப்பிரைட்ஸ் உரிமையை அவர் அக்ரிமெண்ட்லேயே வாங்கி தான் வச்சிருக்கார். அப்படிதான் இப்போ அவர் அதை வச்சு கிளைம் பண்ணுறது, அதை வச்சு தான் கிளைம் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்படி வாங்கியிருக்கும் பட்சத்தில் உரிமை அவருக்கு தானே, ப்ரொடியூசருக்கு கிடையாது. அதாவது வித்த மாட்டுக்கு விலை உண்டுமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஒரு படத்தினுடைய நெகட்டிவ் ரைட்ஸை இன்னொருத்தர் வாங்கிட்டார். நெகட்டிவ் ரைட்ஸ் மீன்ஸ் மொத்த எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ். அதை இன்னொருத்தர் வாங்கிட்டார் அப்படின்னா அந்த ப்ரொடியூசருக்கே அதில் உரிமை கிடையாது. அதில் ஒரு சாங்கை எடுத்து யூஸ் பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஒத்தத்தையும் நீங்கள் வித்துட்டீங்க. வித்த மாட்டுக்கு விலையாது கிடையாது. நான் முன்னாடி வச்சிருந்தேன், அவ்வளோதான். அந்த மாட்டை வளர்த்தது நானாக இருக்கலாம், ஆனால் நான் வித்துட்டேன். வித்த பிறகு எனக்கு அதுக்கு உரிமை இல்லை. இந்த லாஜிக் படி தான்
இதில் வரும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ரைட்ஸே அவர்கிட்ட இருக்கும்போது அவர் அதை தான் கிளைம் பண்ணுவார். அவர் ரைட்ஸே அவருடைய அக்ரிமெண்ட்லேயே கேட்டிருக்கார். ஓரளவுக்கு அவர் பெரிய ஆளாக வந்த பிறகு இளையராஜா அவர்கள் எந்த படத்துக்கு கமிட் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு கிளாஸை வந்து அக்ரிமெண்ட்டில் சேர்த்து தான் அவர் வாங்கியிருக்கார். அப்படி வாங்கியிருக்கல இல்லை, தப்பு இல்லை. அது விருப்பம் இருந்தால் ப்ரொடியூசர் வந்து அவரை வச்சு இசையமைப்பாளராக அந்த படத்துக்கு வேலை செய்ய ஒத்துக்கிறாங்க. விருப்பம் இல்லைன்னா விட்டுறாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த படங்கள் எல்லாம் ஒரே ஒரு கவிஞருக்கு, ஒரே ஒரு இசையமைப்பாளருக்கு கட் அவுட் வச்சிருந்தோன்னா அது வந்து இளையராஜாவுக்கு தான். ஒரு பாடல் ஆசிரியருக்கு வந்து எங்கேயும் கட் அவுட் வச்சதே கிடையாது. எந்த திரைப்படத்துக்கும் வச்சதே கிடையாது. அந்த படத்தினுடைய கதாநாயகனுக்கு வைப்பாங்க. அந்த அடிப்படையில் இசையமைப்பாளருக்கே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கட் அவுட்ல எல்லாம் போட்டாங்க அப்படின்னா அது வந்து இளையராஜா தான். இவருக்கே கட் அவுட் வச்சாங்க. இல்லைன்னா அந்த விளம்பரத்துல எல்லாம் இளையராஜாவுடைய பேரை முன்னிலைப்படுத்தினாங்க, அவருடைய போட்டோவை முன்னிலைப்படுத்தினாங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இளையராஜாவில இருந்து தான் அது ஆரம்பிச்சுது. அந்த அளவுக்கு இசை வந்து முக்கியத்துவமாக கருதப்பட்டு, அதே மாதிரி வெற்றிக்கு இளையராஜனுடைய டைட்டில் சாங்க முக்கியம்னு எதிர்பார்த்த நேரம் அந்த காலகட்டத்தில் அவர் அவ்வளோ உயரத்தில் இருந்தது உண்மைதான். அதை மறுக்க முடியாது. அதுக்கு பிறகு கால ஓட்டத்தில் எல்லா சூழ்நிலைகள்லாம் மாறி வச்சிருக்குன்னு இருந்தாலும் அன்றைய சூழ்நிலையில் அவர் பெரிய ஆளாக இருந்ததுனால அவர் அதனுடைய உரிமையை எனக்கு வேணும்னு கேட்கும்போது ப்ரொடியூசர் ஓகேன்னா ஓகே, இல்லைன்னா வேண்டாம், அவ்வளோதானே. அதெல்லாம் தர முடியாது ப்ரொடியூசர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இவர் ஒன்று சரி வேற ஆளை பார்த்துக்கப்பான்னு சொல்ல போறாரு. அவ்வளோதான். விருப்பம் இல்லையா விட்டுட்டு போயிடுவாங்க. அவர் ஒன்றும் கட்டாயப்படுத்தலையே. என்ன வச்சு தான் நீ இசையமைக்கணும்னு சொல்லி யார்கிட்டயா போய் நின்னாரு? யாருக்கு வாசல்லையே அவர் நிற்கலையே. ஆரம்பத்தில் எல்லாரும் அலைய தான் செய்வாங்க. அது வைரமுத்துவாக இருந்தாலும் யாரும். அப்புறம் வைரமுத்துவை தேடி தானே எல்லாரும் போகிறாங்க. அது இளையராஜாவை தேடி தான் எல்லாரும் போனாங்க. அப்படி போகும்போது அவர் இதை கேட்டார். அதனால் அதில் தப்பு இருக்குதா எனக்கு தெரியாது. நீதிமன்றத்தில் எப்படி சொன்னாங்க, ஏன் சொன்னாங்கலாம் எனக்கு தெரியல. அது என்ன கதைன்னு தெரியல. ஆனால் அந்த நீதிமன்றத்துக்கு வெளியே இந்த தகரடப்பா கடந்து இந்த அலம்பீட்டு இடங்கள்ல சலம்பீட்டு இடங்கள்ல அது வந்து அர்த்தமற்றதுன்னு நான் சொல்லுவேன். வைரமுத்து வந்து இதில் ஒரு யூஸ்லெஸ் பெல்லோன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து அதில் எந்த வகையிலும் இதில் அவர் நியாயப்படுத்தவே முடியாது. அவருக்கு வாழ்க்கை கொடுத்ததே வந்து இளையராஜா தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு எதிராக இவர் வந்து நான் பெரிய பிஸ்தா பருப்புனி காணிக்கிறதா நினைச்சிட்டு ஏதோ சொல்லிட்டு கிடக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தகர செய்தது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அது பண்ணியிருக்க கூடாது. அதுவும் இளையராஜாவுக்கு எதிராக பண்ணியிருக்க கூடாது. நீங்கள் வேற ஏதாவது ஒரு கருத்தில் சொன்னால் கூட பரவாயில்ல. அது கோர்ட்டில் தனியாக நடந்துட்டு இருக்கு. கோர்ட்டில் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க, தீர்ப்பு அது வேற கதை. அதில் நான் வந்து மேதாவி கருத்து சொல்ல வந்திருக்கேன் கந்தசாமிங்கிற பேரில் வைரமுத்து சொன்னது வந்து எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. சரிங்க. இப்போ சினிமா வட்டாரங்களில் பரபரப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க, நம்ம பேசினோம். அதே மாதிரி அரசியல் வட்டாரங்களில் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு ஏற்படும் அப்படின்னு எல்லா ஊடகங்களும் நினச்சிட்டு இருந்த சமயத்தில் சவுக்கு சங்கர் அவர்களோட கைது வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இதில் என்ன அப்படின்னா, அவர் வந்து பெண் காவலர்களை பற்றி தவறுதலாக ஒரு யூடியூப் சேனலில் பேசினார், அதுக்காக அரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட அவரை வந்து சிறையில் வைத்து அடித்து கைகள் உடைக்கப்பட்டதாகவும் அவர் வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து அவர் கோர்ட்டில் ஆஜரானப்போ கூட அதே மாதிரி கையில் கட்டு போட்டுட்டு தான் அவரை கூப்பிட்டு வராங்க. இந்த மாதிரி இதை நீங்கள் சவுக்கு சங்கரின் கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ப்ளஸ் சிறையில் வச்சு அவருக்கு வந்து இந்த மாதிரி நடத்தப்பட்டிருக்குன்னு வழக்கறிஞர் சொன்னதும் இன்றைக்கி சவுக்கு சங்கர் கையில் கட்டு போட்டு வந்திருக்கார். இதையும் நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க சார்? அதாவது இதில் கொஞ்சம் முன்னாடி இருந்தே வந்தால் நல்லாயிருக்கும். எப்படின்னா சவுக்கு சங்கர் வந்து 2011 21 வரைக்கும் திமுகவினுடைய ஒரு கொத்தடிமை வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார். அது அவரே சொன்னது தான், நான் ஒன்றும் கண்டுபிடிச்சி சொல்லலை. 2021 வரைக்கும் திமுகவை ஆதரித்தேன் அப்படிங்கிறத அவர் வாய்நாளே சொல்லியிருக்காரு. உண்மையிலே அவர் ஆதரிச்சு தான் அதுக்கு தான் வந்து பிரச்சார வேலையெல்லாம் அவர் செய்துட்டு இருந்தார். 2021க்கு பிறகு அப்போ அது வரைக்கும் இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அவர் வந்து கூலிக்கு மாரடிச்சிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கலாம். திமுகவிலேருந்து இவருக்கு ஸ்வீட் பாஸ் கொடுத்தாங்க, டீல் பேசினாங்க, இவ்வளோ ரூபா தருவேன், நீ இந்த வேலையை செய்தாங்க. ஏன்னா திமுக அந்த வேலையை நல்லா செய்வாங்க. எல்லா ஊடகங்களையும் பயன்படுத்துறதுல இந்த வேலையை செய்வாங்க. சவுக்கு சங்கரை அதே மாதிரி விலைக்கு வாங்கி அந்த கொடுத்த கூலிக்கு வேலை செய்தார். 2021க்கு பிறகு இவருக்கு வந்து அந்த டீல் வந்து முடிஞ்சதுனால இவருக்கு வேலையை பார்த்து ஏதோ அங்கேயும் இங்கேயும் சந்தடிச்சாருக்குல இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒரு குத்து, இங்கே ஒருக்க ஆதரிப்பார், அங்கே ஒருக்க ஆதரிப்பார், இப்படி ஏதோ அவருக்கு போக்கில் ஏதோ பண்ணிட்டு இருந்தார். 2023 ஜூலை அந்த மாதத்தில் அந்த டைமில் வந்து சவுக்கு சங்கரை கூப்பிட்டு மு.க. ஸ்டாலின் காரும் அவருடைய மகன் உதயநிதி காரும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. 25 நிமிஷம் பேசியிருக்காங்க. இந்த தகவலையும் சவுக்கு சங்கர் தான் வெளியிட்டு இருந்தார், வீடியோ மூலமாக வெளியிட்டது. அதனால் மறக்க முடியாது. அப்போ அவரை போய் பார்த்துருக்காங்க. எதுக்கு போய் பார்த்தாரு? நீங்கள் திமுகவினுடைய ஆட்சிக்கு வரணும்னு சொன்னீங்க, அதுக்காக வேண்டி பாடுபட்டீங்க.
ஆட்சிக்கு கொண்டு அமர்த்திட்டீங்க. 2019லயும் அந்த அணி தான் அதிகமான எம்பிக்களை பெற்றுச்சு. 21லயும் அந்த கூட்டணியை வெற்றி பெற்றுச்சு. அப்படியே நீங்க அதான் உங்களுடைய கொள்கை அப்படின்னா திமுகவினுடைய சித்தாந்தம் தான் சவுக்கு சங்கருக்கு சித்தாந்தம் அப்படின்னா அதை ஏத்துக்கிட்டு அப்படியே தொடர்ந்து ஆதரிச்சுட்டே போலாமே. அப்போ உங்க சித்தாந்தம் வந்து அது இல்லை, பணம். நீங்க பணம் கொடுத்ததுக்கு இவ்வளவுதான், கொடுத்த கூலிக்கு வேலை செய்து முடிச்சிட்டேன். இனிமே 2021 டீல் முடிஞ்சு போச்சு. இப்போ அதனால நான் என் வேலையை பார்க்குறேங்கிற மாதிரி தானே. இனிமேல் இன்னொருத்தர் ரூபா தந்தா நாங்கள் போவேங்கிற மாதிரி தானே. அப்போ 2023 மறுபடியும் அதே சவுக்கு சங்கரை கூப்பிட்டு ஸ்டாலின்காரும் உதயநிதிகாரும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க அப்படின்னா 25 நிமிஷம் என்ன பேசினாங்க, என்ன பேசியிருப்பாங்க? உனக்கு நான் வந்து ரூபாய் தாரேன், நீ 2021 வரைக்கும் எப்படி வேலை பார்த்தியோ கொத்தடிமை வேலை, அதே மாதிரி 2024 நீ வந்து எங்களுக்காக வேண்டி திமுக அணிக்காக நீ வேலை செய்யணும். அதை நீ உன்னுடைய பிரச்சார இது மூலமாக அது வச்சிருக்காங்கல்ல, நிறைய தகவல்களை நிறைய விதமாக சொல்லிக்கலாம். சோசியல் மீடியாக்கள் மூலமாக நீங்கள் பண்ணணும். யூடியூப் சேனல்களில் பிரபலம் நிறைய சேனல்கள் இருக்குது, எல்லா சேனல்லையும் பண்ணணும். இதானே டீல், இதானே உண்மை. அதில் தானே பேசியிருக்காங்க. அந்த டீலில் அவங்க கொடுத்த கோட் பண்ண அந்த அமௌண்ட்டு இவருக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை, கம்மியாக சொல்லியிருக்காங்க. இவர் எதிர்பார்த்தது பெருசாக ஏதோ எதிர்பார்த்துருக்காரு, எத்தனை கோடின்னு நமக்கு தெரியாது. அதை விட அவங்க கம்மியாக சொன்னதுனால அந்த டீலை ஒத்துக்கலை, வெளியே வந்துட்டாரு, அவ்வளோதானே. அப்போ வெளியே வந்த வரைக்கும் திமுகவை வந்து அதாவது இந்த தமிழர்களை வந்து ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து மீட்கணும். அப்போ ஏன் நீங்கள் கொண்டு அடகு வச்சது நீங்கள் தானே. நீங்கள் தானே 2021 கொண்டு அடகு வச்சிங்க. நீங்கள் தானே 2019 கொண்டு போய் திமுகவுக்கு வந்து தமிழர்களெல்லாம் கொண்டு அடகு வச்சிங்க. அந்த வேலையில் நீங்களும் சேர்ந்து தானே பண்ணீங்க. மோடிக்கு எதிரான எவ்வளோ பெரிய இதெல்லாம் கட்டமைச்சிங்க, எல்லாம் பண்ணீங்களா இல்லையா? 2021 பிறகு கூட அண்ணாமலை IPS அவர்கள் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்த பிறகு நீங்கள் அவரை ஆட்டுக்குட்டினி கிண்டல் பண்ணீங்களா இல்லையா? இதெல்லாம் எதுக்காக பண்ணீங்க? திமுகவினுடைய விசுவாசத்தினால தானே பண்ணீங்க. எல்லாம் பண்ணுனீங்க. பண்ணி முடிச்ச பிறகு அவங்களே உங்களையும் தூக்கி உள்ள வச்சாங்க. ஏற்கனவே எதாவது நடந்துச்சு, ஏதோ நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணாரு, அது வேற கதை. ஆனால் அவரை கடலூர் கோர்ட்டுக்கு மாற்றினது யாரு? தமிழக அரசு தானே மாற்றிச்சு. MK ஸ்டாலின் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தானே மாற்றிச்சு. அங்கே மாற்றி அங்கே உங்களை கொடுமைப்படுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்கன்னு அதெல்லாம் யார் பண்ணது? எல்லாம் இந்த அரசாங்கம் தான், போலீஸ்காரங்க தானே பண்ணாங்க. காவல்துறை இது கட்டுப்பாட்டில் தானே, MK ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தானே காவல்துறையே இருக்கு. அப்போ அவங்க தானே இதை உங்களுக்கு பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணது எல்லாமே அவங்க தானே பண்ணாங்க. இவ்வளவு தூரம் அவங்க பண்ண பிறகு 2023 நீங்கள் எதுக்கு அவரை போய் பார்த்தீங்க? MK ஸ்டாலின் கூப்பிட்டாருன்னா போய் பார்த்துருவீங்களா? எதுக்கு பார்க்கணும்? ஒரு சங்காத்தமே வேண்டான்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. அப்போ உங்களுக்கு நிலையான ஒரு கொள்கையோ கோட்பாடோ எதுவும் கிடையாது. பணம் எவன் தரேன்னா அவனுக்கு நாங்கள் கொத்தடிமை வேலை பார்ப்போம், அவனுக்காக நாங்கள் ஊதிக்கிட்டு அலைவோம், அதுதானே. அந்த வேலையை தான் சவுக்கு சங்கர் பார்த்தாரு. அதில் போய் பார்த்தாரு. அவருக்கு டீல் ஓகே ஆகலைனால வெளியே வந்துட்டு எடப்பாடி பக்கம் போயிட்டார். இவர் கேட்ட அமௌண்ட்டை அவர் கொடுத்துருக்காரு. அதனால் எடப்பாடிக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக 2024 வரைக்கும் வேலை பார்த்தாரு. இப்போ அந்த டீலும் முடிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட டீல் முடிஞ்சு போச்சு ஏறக்குறைய. அதானே அதுக்கு அர்த்தம். இல்லைனா பழையபடி இனிமேல் அமௌண்ட் கொடுக்கணும், கொடுத்தா தான் 2026 வரைக்கும் வேலை பார்ப்பார். அது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து விஜய் மாதிரி நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்ல ட்வீட் பண்ணிட்டு நடந்துச்சு கோஷ்டி. அதனால் அங்கே டீல் முடிஞ்சு போச்சுங்கிறனால தான் அடுத்த கட்டமாக இவர் வேலையை ஆரம்பிச்சிருக்காருங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போது இவருக்கு திமுகவுக்கு ஆதரவாக இவர் வேலை செய்யலைங்கிற அந்த கோபம் வந்து ஸ்டாலின் காரு, உதயநிதி காரு, இவங்களுக்கெல்லாம் அது உண்டு. அது இயல்பாக உள்ள இதுதானே. அந்த குடும்பம் அதுதானே செய்யும். கருணாநிதிக்கு வாரிசுகள்கிட்ட வேற காமராஜர் மாதிரி பெருந்தன்மையாக எதிர்பார்க்க முடியும்? கருணாநிதி பிறந்தவங்க, அதனால் இவர்கிட்ட அந்த மாதிரிப்பட்ட பழி வாங்கும் தானே இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சாங்க. அது பெண் காவலரை இவர் இழிவுபடுத்தினாரு, காவல்துறை அதிகாரிகளை இழிவுபடுத்தினாரு, ஒரு சப்ப காரணத்தை சொல்லி எதை அவர் தானே செய்வாங்க. ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாங்க. நோக்கம் வந்து அவரை கைது பண்ணி உள்ளே போடணும். அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. இப்போ அது வரைக்கும் உள்ளதில் எனக்கு பழி வாங்குறது தான் இந்த வேலை, எல்லாம் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. சவுக்கு சங்கரன் யோக்கியன் கிடையாது, அதான் என்னுடைய பாயிண்ட். யோக்கியன் கிடையாது. இவங்க பழி வாங்குறதுக்காக அவரை பிடிச்சி கைது பண்ணி உள்ளே போட்டு அங்கே வச்ச அதுலேயே வந்து இவங்க வந்து இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து செய்த நடவடிக்கைகள் வந்து எனக்கு சரியாக இல்லை, அதில் எனக்கு ஏற்புடையதில்லை. முக்கியமாக கோவை ஜெயிலில் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான தனி பிரிவு, தனி செக்ஷன், தனி ரூம் செல் இருக்கும்ல, அதில் கொண்டு அடைச்சிருக்காங்க சவுக்கு சங்கரை. இது எதுக்கு அடைச்சாங்க? இவருக்கு உடல்நிலை எல்லாம் நல்லா நார்மலாக இருக்குன்னு சொல்லி போலீஸுக்கு இது டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ண பிறகு தானே நீங்கள் ஜெயிலில் கொண்டு அடைச்சிங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவன் அடைக்கிற செல்லில் கொண்டு ஏன் அடைச்சிங்க? முதல் தப்பு அது வேணுக்குன்னு செய்யக்கூடிய அயோக்கியத்தனம். உங்கள் கையில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, சிறைத்துறை உங்கள் கையில் இருக்குன்னா என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி MK ஸ்டாலின் காரு நடக்கிறாரு. அது வந்து ஆணவத்தினுடைய உச்சம். இது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அவர் கையில் எலும்பு உடஞ்சிருக்குன்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்களுடைய வக்கீல் கோபாலகிருஷ்ணன் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இந்த கேஸ் நடக்கு கோயம்புத்தூரில், அந்த மேஜிஸ்ட்ரேட்டிட்ட போய் அவர் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்கார்.
அந்த மனு தாக்கல் பண்ணதை அடிப்படையாக வச்சு கோவை மாவட்ட சட்ட பணிகள் ஆணைய குழுவிற்கு அந்த மாஜிஸ்ட்ரேட் சரவண பாபு வந்து உத்தரவு கொடுத்திருக்காரு. இதை விசாரணை நடத்தி எனக்கு அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் அவங்க வந்து ஒரு 3 வழக்கறிஞர்களை வச்சு ஒரு விசாரணை இதை உருவாக்கியிருக்காங்க, கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த குழு வந்து விசாரணை நடத்தி அறிக்கையும் தாக்கல் பண்ணியிருக்கு. இந்த இடைவெளியில் சவுக்கு சங்கருக்கு வந்து எனக்கு ஜாமீன் வேணும்னு சொல்லி அதே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இவர் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அது 10ஆம் தேதி அன்னைக்கு விசாரணைக்கு வருது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு வந்து அங்கே கையில் அடிபட்டிருக்குங்கிறத வக்கீல் வெளியும் சொல்லிட்டாரு, மேஜிஸ்ட்ரேட்டே அதுக்கு மனு தாக்கல் பண்ணிட்டாரு. இதெல்லாம் பண்ணின பிறகு சிறைத்துறை கூடுதல் டிஜிபி மகேஸ்வர் தயாள் அவர்கள் வந்து ஒரு செய்தியை வெளியிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சிறையில் வந்து சவுக்கு சங்கர்லாம் ஒன்றும் தாக்கப்படலை, அதில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி பூசி மெழுகிறார். தாக்கப்படலைன்னா அவருக்கு கையிலேயே கெட்டு போட்டீங்க, கெட்டு போட்டது யாரு? அவராக கெட்ட முடியும்? ஜெயிலில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் தானே கெட்ட முடியும். அப்போ திட்டமிட்டு நீங்கள் அவரை வந்து ஒரு இடைஞ்சல் கொடுக்கணும், அவரை வந்து அடிக்கணும், அவருடைய கையை உடைக்கணும்னு சொல்லி நீங்கள் உடைச்சிருக்கீங்கிறத இதில் உண்மை. அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. இதில் வந்து இல்லாததெல்லாம் ஒன்றும் செய்தாங்கலாம் நான் நம்பலை. அவரை சித்திரவதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்கள் அவரை சித்திரவதை பண்ணுறீங்க. அடுத்து வந்து இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நீதிபதி ஒருத்தரை வச்சு நீங்கள் வந்து விசாரணை நடத்தணும்னு அவருடைய ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காரு. அதே சமயத்தில் சவுக்கு சங்கருடைய தாயார் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஆள்கொணர்வு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது இவ்வளோ விஷயங்கள் வந்து அது சீக்கிரம் விசாரணைக்கு வரப்போகுது. இவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதில் இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணுறதுக்கு இவங்க வந்து முயற்சி பண்ணி அதுக்குள்ளே எல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. கல்யாணராமனே குண்டர் சட்டத்தில் கைது பண்ணவங்களுக்கு சவுக்கு சங்கரை கல்யாணம் பண்ணுறது குண்டர் சட்டத்தில் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது பண்ணுவாங்க, கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சவுக்கு சங்கர் வந்து யோக்கியனோ அயோக்கியனோ அது வேற கதை. ஆனால் நீங்கள் சட்டத்தின்படி தானே நீங்கள் செய்யணும். நீங்கள் வந்து பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம். ஒன்று இதில் உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இந்த இவருக்கு பழி வாங்குறதுக்கு வந்து எனக்கு வந்து நான் முதல் சொன்ன மாதிரி இவங்க திமுகவுக்கு ஆதரவாக இவர் பிரச்சாரம் பண்ணலை தான். அதுக்காக வேண்டி தான் பண்ண. அது ஒரு காரணம் தான், அது ஒரு முக்கியமான காரணம் கிடையாது. இவர் வந்து சபரீசனை டேமேஜ் பண்ணார், அங்கதான் பிரச்சனை. சபரீசன் வந்து ஒரு கவாசாவி பைக் வச்சிருந்தவர். அவர் இன்னைக்கு 28 கோடி ரூபாய் விலை உள்ள ஒரு வாட்சியை கட்டிட்டு அலையிறாரு. அது எங்க இருந்து அந்த பணம் வந்துச்சு? இதை வந்து சவுக்கு சங்கர் கேட்கிறார். கேட்கும்போது அதுல உண்மை இல்லைன்னா உண்மை இல்லைன்னு சொல்லுங்க, இல்லை இவர் பொய் சொன்னார்னா பொய் சொன்னாருன்னு சொல்லி நீங்கள் ஒரு கேஸை கோர்ட்டில் போட்டு விசாரணை நடக்கட்டும். அதுதானே நியாயம். அவர் சபரீசனை கை வச்சதுனால சபரீசன் அப்புறம் இவர் உதயநிதி இந்த 2 பேருடைய வண்டவாளங்கள் எல்லாம் அடுத்து வெளியே சொன்னதுனால சவுக்கு சங்கர் ஏற்கனவே இந்த உளவுத்துறை இதிலெல்லாம் வேலை பார்த்ததுனால அதில் நண்பர்கள் நல்ல இன்னமும் அவர்கிட்ட தொடர்பில் இருக்கிறதுனால அதில் சில தகவல்கள் அவருக்கு தெரியுதுங்கிறத விட கிடைக்குது. அந்த தகவல் அடிப்படையில் அவர் வந்து அழுத்தம் திருத்தமாக இதெல்லாம் பேசுகிறாரு, வெளியிடுறாரு, ஆதாரங்களோடு அவர் சொல்கிறாரு. ஆதாரம் இல்லைன்னா உண்மைக்கு புறம்புற சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவருக்கு மேலே வழக்கு போட்டு அந்த கேஸை எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் உங்கள் மருமகன் சம்பந்தமாக சபரீசன் சம்பந்தமாக சவுக்கு சங்கர் சொன்னதெல்லாம் உங்களால் மறுக்க முடியாததுனால அவரை வந்து வேற பின்வாசல் வழியாக அவரை வந்து சிக்க வச்சு அவருடைய நிறுவனத்துக்கு, அதாவது சவுக்கு மீடியாவுக்கு இடைஞ்சல் கொடுத்து அதில் நிறையா பிரச்சனைகள் எல்லாம் பண்ணி அழுத்தம் கொடுத்து இதெல்லாம் பண்ணினாங்க. கடைசியில் அவரை கைது பண்ணி உள்ளே போட்டு இனிமேல் 4 மிதிச்சா சரியாகும்னு நினச்சிட்டு ஏதோ கையை காலை உடைச்சிட்டு இனிமேல் அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். குண்டர் சட்டத்தில் இல்லை எந்த சட்டத்தில் கைது பண்ணாலும் சரி தான், ஒன்று தான் சார். இவங்களை வெளியே என்னைக்கு வராரு? அவர் என்ன 6 மாதம் தான் அதிகபட்சமே, 6 மாதம் வரைக்கும் போவார். குண்டர் சட்டத்தில் 6 மாதம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அநேகமாக 15 நாள் 20 நாள் இல்லை 1 மாதத்தில் அவர் வந்து பழையபடி வெளியே வந்துடுவார். வந்த பிறகு என்ன செய்வார்? இன்னும் தோண்டி எடுத்து என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் சொல்ல போறாரு, அவ்வளோதானே. இன்னும் விகரசா உங்களை தான் காலி பண்ணுவார். நீங்கள் நினைப்பீங்க பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பீங்க, அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது இல்லை, அது வரைக்கும் இந்த வேலையை தான் பார்ப்பாரு. ஆனால் இன்னொன்று, அவர் யோக்கியம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு நம்பகத்தன்மையான ஆளும் கிடையாது, ஒரு யோக்கியனும் கிடையாது, ஒரு சந்தர்ப்பவாதி, ஒரு பச்சோந்தி சவுக்கு சங்கர். அவருக்கு இப்போதைக்கு வந்து இவங்க வந்து எதிரியாக இருக்கனால அவங்கள விமர்சனம் பண்ணுறாரு, பேசுகிறாரு, அவ்வளோதான். நாளைக்கு எடப்பாடியை பகைச்சிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி தான் எதையாவது சொல்லிட்டு அவரை பற்றி சில தகவல்களையும் இவர் பேசிட்டு தான் அலைவார். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஒன்றுமே இல்லாத ஒரு நேர்மையான அதிகாரி அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக வேலை பார்த்தவர், அவருக்கு மேலே எந்த இதுவுமே இல்லை. அப்படி இருந்தால் அவரை இழிவுபடுத்தி பேசிட்டு அடக்கலையே, அவர் மோடியை பற்றி கிண்டல் பண்ணி பேசிட்டு அடக்கலையே, இன்னைக்கு கடைசி வரைக்கும் அவர் அதை தானே பண்ணிட்டு இருந்தார். அதனால் அப்படியே இல்லை, அவங்கெல்லாம் யாரும் பெரிய மேன்மக்கள், என்றைக்குமே மேன்மக்கள் தானே, அதனால் கண்டுக்கலை. இவங்க என்றைக்குமே வந்து கீழ்மக்கள் தானே, அதனால் இவங்களுடைய புத்தியை காணிக்கிறாங்கன்னு நம்ம வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் எடுத்துக்கலாமே ஒழிய இதில் வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இது வந்து பழி வாங்கும் நடவடிக்கை தான். கண்டிப்பாக அவரை வந்து நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுக்காக புனையப்பட்ட வழக்கு தான். அதில் எந்த மாற்று கருத்து இருக்கதாக நான் சொல்ல. ஏன் தெரியுமா?
சென்னையில் விருகம்பாக்கத்தில் வந்து தர்மபத்தினி கனிமொழி கலந்துக்கிட்ட ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. திமுகவினுடைய மீட்டிங், மகளிர் அணி மீட்டிங் அது. அந்த பொதுக்கூட்டத்தில் மகளிர் போலீஸையே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணது திமுககாரர். அடுத்த நாள் அந்த பெண் காவலர் வந்து விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்திருந்த அந்த வழக்கு, அந்த மனுவை வந்து, அந்த புகாரை வந்து வாபஸ் வாங்கன்னு மிரட்டினாலும் திமுககாரன். கனிமொழி கலந்துகிட்ட கூட்டம், மகளிர் அணி தலைவி இது. அது பெரிய இந்த மகளிருக்காக மிகப்பெரிய அளவில் பண்ணக்கூடிய தர்மபத்தினி என்ன பண்ணாங்க திமுகவில்? ஒன்றும் மண்ணும் பண்ணலை. அவ்வளோதான், வாபஸ் வாங்கிட்டு இல்லைன்னா வேலை பார்க்க முடியாது, இல்லைன்னா இடைஞ்சல் நெருக்கடி. இதுதானே இவங்களுடைய கலாச்சாரமே அதுதானே. திமுக வந்து ரவுடி கட்சி தானே, ரவுடி கலாச்சாரத்தை தானே அது பண்ணிட்டு இருக்கு. அப்படியே தானே இவ்வளோ வருஷமா வட்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஐபிஎஸ்ங்கிற ஒரு மனிதர் வரல அப்படின்னா, தமிழக அரசியலுக்கு கிடைக்கல, இல்லை பாஜகவுக்கு தலைவராக ஆகலை அப்படின்னா, இப்பவும் அதே வேலையை தான் செய்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பெரிய லெவலில் வேற இடங்கள்ல ரொம்ப பண்ண முடியல. ஏன்னா உடனே அவர் அண்ணாமலை அதை எடுத்து வெளியே கொண்டு வந்து மக்கள் மத்தியத்தில் கொண்டு வச்சிடுறாரு. அதனால வேற வழி இல்லாமல் இருக்காரு. இப்பவும் சவுக்கு சங்கரை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு ஆள் அண்ணாமலை ஐபிஎஸ் மட்டும்தான் முடியும். அவர் ஒரு ஆள் மட்டும்தான். இவரை இப்போ குண்டர் சட்டத்தில் கைது பண்ணதுக்கு யோசிக்கிறது அதுக்கு தான். ஏன்னா உடனே இவர் கையில் எடுப்பார், அதை எடுத்து பேசுவார். சவுக்கு சங்கர் வந்து பிஜேபிக்கு நல்லது செய்கிறாரா இல்லைனா செய்வாரா அதெல்லாம் தெரியாது, அது நடக்கவும் செய்யாது, அந்த ஆள் செய்ய போகிறதும் இல்லை. இருந்தாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவருக்காக குரல் கொடுக்கறது அண்ணாமலை இருக்கார். கண்டிப்பாக மறுபடியும் அவரும் குரல் கொடுப்பாரு. அவரும் ஏன்னா இவங்க செய்கிறதெல்லாம் அடாவடியாக இருக்கும்போது அதை தட்டி கேட்கறது ஒருத்தர் வேணும்ல, அதனால் அவர் கேட்பாரு. அந்த கேட்பாருங்கிற ஒரு பயத்தினால தான் இவங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்காங்கிறது தான் என்னுடைய பார்வை. இப்போது அதே மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பெரிய பரபரப்பு இந்தியா முழுக்க ரொம்ப பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கு. அது என்னென்னா, காங்கிரஸோட அயலக அணி தலைவர் சாம் பிட்ரோடா வந்து தென் இந்தியர்கள் எல்லாருமே ஆப்பிரிக்கர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அண்ணாமலை அவர்களும் ரொம்ப கடுமையாக பதிலடி கொடுத்துருக்காரு. இது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதாவது சாம் பிட்ரோடா வந்து ராஜீவ்காந்தியினுடைய நண்பர், காங்கிரஸ் கட்சியினுடைய அயலக அணி தலைவர். அவர் அயலக அணியினுடைய தலைவர் அவர் காங்கிரஸ் கட்சியில். அதனால ஒரு காங்கிரஸில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் வந்து இந்த வரி விதிப்பை பற்றி ஒரு இதை பேசிட்டு இருந்தார். அமெரிக்காவில் வந்து பரம்பரை சொத்தில் 55% எடுத்துருவாங்க, அதுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அந்த ஆக்ட் படி சட்டப்படி அமெரிக்காவில் உள்ள இதை எடுத்துருவாங்க. அது மாதிரி இந்தியாவிலையும் வந்து காங்கிரஸ் தலைமையிலான அந்த போன அணி வந்து ஆட்சியை பிடிச்சதுன்னா நாங்கள் இந்தியாவில் அதை மாதிரி பண்ண போகிறோன்னு சொல்லி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்பி விட்டு அது நாடு தழுவிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கி, அது வந்து பிட்ரோடாவுடைய சொந்த கருத்து, சாம் பிட்ரோடா அவர் தனிப்பட்ட கருத்து, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த இதை சரி பண்ணுறதுக்கே போதுன்னு ஆச்சுது காங்கிரஸுக்கு. அந்த சூழ்நிலையில் தான் இப்போ அடுத்த விவாதத்தை தொடங்கி வச்சிருக்கார். இப்போ அந்த சாம் பிட்ரோடா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான், தென்னிந்தியர்கள் அப்படின்னா தமிழர்கள் எல்லாம் ஆப்பிரிக்காக்காரனுக்கு பிறந்தவன்னு சொல்றாரு. எவ்வளவு இழி சொல் பாருங்க. இதை மட்டும் அவர் சொல்லல, மேற்கிந்தியர்கள் எல்லாம் அரபிகளுடைய அதாவது அரபு நாட்டை சார்ந்தவங்க, அதாவது அரபிகளுக்கு பிறந்தவங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த வட இந்தியர், குறிப்பாக வடகிழக்கு மாநிலத்தில் உள்ளவங்கெல்லாம் சீனர் மாதிரி இருக்காங்க, சீனாக்காரங்க, அதாவது சீனாக்காரனுக்கு பிறந்தவங்கிறத அடிப்படையில் அவரு கருத்தை பதிவு. இதில் ரொம்ப இழிவான புத்தி, இது சின்ன புத்தி. இதெல்லாம் வந்து தூக்கி போட்டு 4 மிதிக்க வேண்டும். கரெக்டாக சொன்னால் அப்படி தான், அப்போ தான் இதெல்லாம் திருந்தோம். இதெல்லாம் பர்பஸாக வேணுக்குன்னு கிளப்பி விட்றது, வேணுக்குனியே இதை சொல்லக்கூடியது. தென்னிந்தியா, இந்த ஆளும் வந்து கேரளாக்காரன்னு நினைக்கிறேன், இந்த ஆளும் தென்னிந்தியா தானே அப்படின்னா, இவரும் அப்போ நீக்கிறோ தானே. எதுக்கு இந்த வேலை, வேண்டாத வேலை? இவங்க வந்து இதுதான், அதாவது காங்கிரஸ் திமுக இந்த களவாணி கூட்டணியே இந்த வேலையை தான் செய்யும். இழிவுபடுத்தி பேசுறது, அண்ணாமலை இழிவுபடுத்தி பேசலையா, மோடியை இழிவுபடுத்தி பேசலையா? காங்கிரஸ் இதுக்கு முந்தின கடந்த காலங்களில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க மோடியை. பிரதமர் அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கும்போதே அவர் மரண வியாபாரின்னு சொல்லி சோனியா காந்தியே சொன்னாங்களே. குஜராத் முதலமைச்சராக அவர் இருந்தபோது அவரை மரண வியாபாரின்னே சொன்னாங்க. அதுக்கு பிறகு மட்டும் என்ன, அவரை ஒவ்வொரு வகையிலையும் அவரை இழிவுபடுத்தானே பேசிட்டே வராங்க. இதே தான் காங்கிரஸினுடைய கலாச்சாரம். இது அந்த கலாச்சாரத்தை இவர் வெளிப்படுத்தியிருக்காரு. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அதுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. இன்னும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்னு சொல்லக்கூடியவங்கள எங்கே போய் தலையை வச்சு படுத்துட்டு கிடக்கானு தெரியல, ஒருத்தனை வாயே திறக்கலை. அது வந்து இந்த திமுக கூட்டணி கொத்தடிமைகளாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஆதரவு கொத்தடிமைகளாக இருந்தாலும் சரி தான், எவருமே வாயை திறக்கலை, இன்னும் அமைதியாக தான் காத்து. இதுதான் அவருடைய ஒரிஜினாலிட்டி. அவங்க சொல்கிறது எங்கே நடக்குது, யார் சொல்கிறான்னு பார்த்து அரசி ஆராய்ஞ்சு எந்த ஜாதிக்காரன்னு பார்த்து தான் திருமாவளவன் வாயை திறப்பார்.
அது வரைக்கும் பொத்திக்கிட்டு தான் இருப்பார். அது வரைக்கும் வாயை திறக்க மாட்டார். அந்த இதில் அந்த தப்பை செய்தவ வன்னியராக இருக்கணும். அப்போ தான் அந்த இது கூண்டுக்குள்ளே இருந்து இந்த சிறுத்தை வெளியே வரும். இல்லைன்னா திருத்தையும் சரி சிறுத்தை குட்டிகளும் சரி எங்கேயாவது போய் படுத்துட்டு தூங்கிடும் தண்ணியை போட்டுக்கிட்டு. அதே கதை தான் இதுவும். இது வந்து சொன்னது காங்கிரஸ்காரன். அதனால பேசாமல் இங்கே இருக்காங்க. யாருமே வாயை திறக்கலை, கண்டுக்கலை. ஒரே ஒரு ஆபத் பாந்தவர் நம்ம திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான். அதனால் அவர் மட்டுமாவது குரல் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான். இது ஏற்றுக்க முடியாது. சும்மா வந்து வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறேன்னா ஏதாவது ஒரு வரலாற்று பூர்வமாக இப்போ வந்து சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் முன்னாடி ஒரு கருத்தை சொன்னார். இந்தியர்களுடைய அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது எல்லோருடையதும் ஒரே இதை தான் இருக்குது. அதனால் இங்கே வந்து வெள்ளைக்காரன் வந்து ஜாதி கட்டமைச்செல்லாம் உருவாக்கியிருக்கான். மற்றபடி வந்து அதில் வந்து இந்த எஸ்சிகளுக்கு தனி டிஎன்ஏ இருக்குது, அது பிராமணர்களுக்கு தனி டிஎன்ஏ இருக்குது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரே டிஎன்ஏ தான். அதனால் இந்தியர்களுக்குன்னு ஒன்று தான்னா அவர் விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறாரு. அப்போ இந்த கருத்தை நம்ம வந்து விவாத பொருளாக்கலாம், இல்லைன்னா செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி தான் அவர் சொல்லியிருப்பார். சும்மா பொய்யை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அவர் இதெல்லாம் பரிசோதனை பண்ணி தான் சொல்லியிருப்பார். அவர் கிடைச்ச ரிப்போர்ட் படி சொல்லியிருப்பார். அப்போ அந்த அடிப்படையில் மாதிரியான ஒரு கருத்தை சொன்னால் கூட கொஞ்சம் ஒரு இது இருக்கும். இது பொத்தாம் பொதுவாக பிடிச்சி வச்சு தென்னிந்தியர்கள் எல்லாம் நீக்குரோகாரங்க எல்லாம் நீக்குரோகாரன்னு அவனுக்கு பிறந்தவனே அர்த்தம். இதை விட அசிங்கப்படுத்த முடியுமா தமிழர்களை? ஒருத்தனை வாயை திறக்காம இருக்காங்களா? அதுதான் இல்லை கேவலமான விஷயம்னு நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றிங்க சார். ஒரு சிறிய இடைவெளிக்கு எடுத்து நம்ம இந்த நேர்காணல் பண்ணால் கூட ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது. உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நீங்கள் நேர்காணலுக்கு கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.